கட்சி சார்ந்தவர்கள் வந்திருந்தாலும் கூட அவர்கள் வந்து தங்களுடைய கட்சியை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்தாமல் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கு மீண்டும் பெறுது மக்களால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் ஒரு அசிங்கத்தனமான செயலை செய்திருக்கிறான். ஆனாலும் நான் அந்த இடத்துக்கு போரேலி என்றிருந்தேன். நான் அடிச்சு விரட்டுங்க, கட்ட பஞ்சாயத்து செய்கிறாள், வட்டிக்கு கொடுக்குறாள் கிளிநொச்சியிலிருந்து. அவருக்கு எதிராக கள்ளக்காணியில் பிடிச்சி வச்சிருக்கிறார். நடவடிக்கை எடுக்க தான் போகிறோம். கண்டாவளையில் இருக்கு அவருக்கு. ஏன் CVK சிவஞானம் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் விரட்டி அடிக்கப்பட்டாங்கன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த டக்ளஸ் தேவானந்தாவுடைய கூட்டு கிளிநொச்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது கிளிநொச்சியில் தலைமை தாங்குகின்ற ஒருவரால் டேக் அவர்களும் இந்த சர்வதேச விசாரணைக்கான ஒரு விடயத்தை தான் சொல்லி நிற்கின்றார்கள். சுவாமி எங்களை நோக்கி மட்டுமல்ல பெருவரை நோக்கி கரசாரமாக நாங்கள் போன பொழுது முழுமையான அஞ்சலி செலுத்திவிட்டு மக்களோடு மக்களாக நாங்கள் இருந்தோம். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் நாங்கள் இருந்தோம். நானும் இருந்தேன். நாங்கள் இருந்து எங்களுடைய அஞ்சலி நாங்கள் திரும்ப மயிலட்டிக்கு போகிறது எழும்பி கட்டப்பட இல்லை. நாங்களாக தான் போனாங்க. அப்போ அங்கே ஒன்றுமே கிடையாது. ஒருவராவது எங்களுக்கு எதிராக ஒரு குரல் எழுப்ப இல்லை. அப்போ மக்கள் விரட்டுறது பேசின கதையில் இல்லை. கிளிநொச்சியில் இருந்து தான் கூட வந்திருந்தது. அந்த குழுவுக்கும் ஜெஃப்னாப்டியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினத்தில் இருக்கிற பேசுபொருள் என்ன பார்த்தீங்கன்னா செம்மணி இந்த போராட்டம். உண்மையிலேயே செம்மணி போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்குன்னு தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்மணி போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்தே ஒரு கட்சி சாராமல் கட்சி நிலைப்பாடுகள் சாராமல் இந்த போராட்டம் சென்று கொண்டிருந்தது அவதானியக்கூடிய மாதிரி தான் இருந்தது. ஏனென்றால் கட்சி சார்ந்தவர்கள் வந்திருந்தாலும் கூட அவர்கள் வந்து தங்களுடைய கட்சியை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்தாமல் தமிழ் மக்களுடைய சொல்லொணா துயரங்களை வெளிக்கொண்டு வர ஒரு விடயமாகத்தான் இந்த செம்மணி போராட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த அணையா விளக்கு போராட்டம் 3 நாட்கள் நடைபெற்றிருந்த இந்த போராட்டத்தில் வந்து பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக சில விடயங்கள் அதில் நடந்தது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்று தான் சொல்லணும். குறிப்பாக முதல் நாள் இந்த போராட்டம் ஒரு சுமூகமான முறையில் நடக்குது. முதல் நாள் ஆரம்பித்து வைக்கப்படுறது. இந்த போராட்டம் வந்து கிருசாந்தியினுடைய கொல்லப்பட்ட மாணவி கிருசாந்தியினுடைய உறவினரால் தீபச்சூடர் ஏற்றப்பட்டு அந்த தீபம் 3 நாட்கள் வரையும் அணையாமல் அந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. இது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக புலம்பெயர் தேசத்திலிருந்து மட்டுமில்லாமல் சர்வதேச பிரதிநிதிகளும் இதை பார்த்து மெச்சினார்கள் அல்லது இது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்தார்கள் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய விடயமாக இது பார்க்கப்பட்டது. குறிப்பாக பலரும் இதில் பேசுகின்ற பொழுது மக்கள் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தார்கள். முன்னைய நாட்களில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வாரார், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள், கஜேந்திரன் அவர்கள் என்று பலரும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்கின்றார்கள் கட்சி சார்பு இல்லாமல். அதை விட்டு 3வது நாள் இந்த போராட்டத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று வெடிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா CVK சிவஞானம் அவர்கள் இந்த போராட்டத்துக்குள்ளே நுழைகிறார். அப்போ CVK சிவஞானம் அவர்கள் நுழைகின்ற பொழுதே எதிர்ப்பலைகள் நிறைய வருது. CVK சிவஞானம் தொடர்ந்து ராசமாணிக்கம் சாணக்கியன். அப்போ இவர்கள் இருவரும் வரைக்கே ஒரு எதிர்ப்பலை ஒன்று கிளம்ப வலிக்கிறது. கிளம்பினோட மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சோண்டு CVK சிவஞானத்தை நோக்கி நகரினம் வெளியில் போங்க கொண்டு சில அவதூறான வார்த்தை பிரயோகங்களையும் மேற்கொண்டு வந்து கலைக்கினம். கலைக்க இந்த விடயம் தொடர்பாக திடீரென்றே சிவஞானம் வெளியேறார், அப்படியே சாணக்கியனும் வெளியேறார். இது நடந்த பிறகு தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் வருகின்றார்கள். அதே பிரச்சனை தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கு மீண்டும் வருது. மக்களால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் அவர்கள் ஒரு தரம் வந்து விரட்ட வேண்டிட்டு போயிட்டு திருப்பி இளங்குமரன் அவர்கள் வந்து தான் சித்துப்பாத்திக்கு போகிறேன்னு சொல்லி அதில் மக்கள் குழம்பி அடித்து திருப்பி தான் சித்துப்பாத்திக்கே போகிறேன். இப்போ இவ்வளோ விஷயம் வந்து இவங்க இப்போ நடக்குதுன்னா 3வது நாள் நடக்குது. அப்போ இந்த விடயங்கள் நடக்கின்றதுக்கான ஒரு ஆரம்ப கட்டமாக, அதாவது இந்த ஒன்று வந்து இவர்கள் கலைக்கப்பட்டதை விடுவோம், இந்த போராட்டம் நடந்ததுக்கான ஆரம்ப கட்டம் வந்து ஒன்று வந்து இந்த செம்மணி மனித புதைக்குழி அகலப்பட்டது என்ற விஷயம் ஒரு விடயமாக இருந்தாலும் கூட இந்த போராட்டம் வந்து 3 நாட்கள் எடுக்கப்பட்டதுக்கான ஒரு பிரதான அல்லது உடனடி காரணமாக இருக்கிறது வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளர் வோல்கர் டேக் அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். அவர் செம்மணி மனித புதைக்குழியையும் பார்வையிட வரணும் என்ற
ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கப்படுது. குறிப்பாக காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் முன்வைக்கின்றார்கள், இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் முன்வைக்கின்றார்கள். இப்படி நிறைய பேர் இந்த வோர்க்கர் டேக் அவர்கள் இந்த போராட்டத்திலையும் கலந்து கொள்ளணும் என்று சொல்லுவாருன்னா இந்த போராட்டத்தை செவிசாய்க்கணும். அப்போ அதுக்காக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் வந்து இந்த போராட்டத்தை திசை திருப்பும் வகையால் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. குறிப்பாக இந்த போராட்டத்துக்கு வந்த இந்த குறிப்பிட்ட சிலர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தேசிய மக்கள் சக்தி மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள், அவர்கள் தமிழக சார்பான நிலைப்பாடில் சில விஷயங்களை சொல்லி உள்ளே வந்தவர்கள், தேர்தலில் பிரச்சாரம் மூலமாக தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி உள்ளே வந்தவர்கள், அதன் அடிப்படை அம்சங்களை கூட இன்னும் தொட்டு பார்க்க இல்லை என்ற விமர்சனத்தின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் சரமாரியாக விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இது ஒரு வகையில் இருக்குது. அப்போ ஏன் CVK சிவஞானம் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள்? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த டக்ளஸ் தேவானந்தாவுடைய கூட்டு, அடுத்த ஒட்டுக்குழுக்களுடைய கூட்டு வச்சுக்கொண்டு வந்து ஏன் தமிழர்களுக்கான விடுதலை என்ற பேரை பயன்படுத்துறீங்க என்ற விஷயத்துக்காக அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த விரட்டி அடிப்புகளுக்கான பிரதான காரணகர்த்தா யார் என்ற ஒன்று வந்து விரட்டி அடிப்புக்கான காரணம் வந்து மக்கள் மத்தியிலிருந்து சொல்லப்பட்ட விஷயம். மக்கள்கிட்ட இருந்த சொல்லனா துயரங்கள், செய்வார்கள் என்று நம்பி இவர்கள்ட்ட கொடுக்க இன்னுமே இவர்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல பதில் ஒன்று கிடைக்கல, நல்ல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவர்கள் இதை அப்படி மக்கள் இதை விரட்டி அடித்தாலும் அந்த தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து தாக்குதலை மேற்கொண்டு போத்திலாள்கள் எல்லாம் அறியப்பட்டது என்று சொன்னார்கள். அப்போ அந்த போத்திலாலெல்லாம் அறியப்பட்டது, இப்படியான தாக்குதல் எல்லாம் மேற்கொண்ட பின்னணியில் யார் இருக்கிறார் என்ற விடயம் தொடர்பாக இந்த தாக்குதல், அதாவது தாக்குதலை வாங்கினாக்கள் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களாக இருக்கட்டும், தமிழரசு கட்சி உறுப்பினராக இருக்கட்டும், அவர்கள் உடனடியாக போடுற பழி யார் மேலே என்று பார்த்தீங்கன்னா சிவஞானம் ஸ்ரீதரன் மேலே. ஏன் சிவஞானம் ஸ்ரீதரன் மேலே போடணும்னா, குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் இது தொடர்பான ஒரு விளக்கத்தை பிற ஒரு ஊடக சந்திப்பை வச்சு கொடுக்க என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயம் தொடர்பாக எனக்கு தெரியும் யார் செஞ்சேன்ட்டு. தமிழரசு கட்சியினுடைய கிளிநொச்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது கிளிநொச்சியில் தலைமை தாங்குகின்ற ஒருவரால் அவருக்கு கீழே இருக்கிற நபர்களால் மேற்கொள்ளப்பட்டது. சில பேருடைய பேரெல்லாம் நான் சொல்ல முடியும், ஆனால் சொல்ல மாட்டேன்னு அவர் சொல்கிறார். சரி, அப்போ அதிலே எங்களுக்கு விளங்கினும் ஸ்ரீதரன் தான். ஸ்ரீதரன் தலைமையில் தான் இந்த விஷயம் மேற்கொள்ளப்பட்டது. இன்றைய தினம் இளங்குமரன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பு வச்சு சொல்கிறார், இவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும், பார் பர்மிட் வச்சிருக்கிறார்கள்லாம் எங்களுக்கு அடிக்க வந்தது. இந்த ஒட்டுக்குழுக்களாகலையும் அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டை பிடிக்கிற ஒரு நிலைப்பாடில் இருக்கிறார்கள்லாம் எங்களுக்கு அடிக்க வந்தது. அப்போ இதுன்ற ஆரம்ப கருத்தா யார் என்ற கேள்வி ஒன்று எங்களுக்கு எழுது. அந்த வகையில் கிளிநொச்சி பாராளுமன்றம் யாருமே பேர் சொல்லல, அவர்கள் பேர் சொல்லாவிட்டாலும் தெளிவாகவே அது சிவஞானம் ஸ்ரீதரனுடைய பேர் தான் என்று எல்லாருக்குமே தெரியவர். கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர் அந்த ஒரு சதி செயலாளர் தான் இது நடந்த யார் சொல்கிறார்? இளங்குமரன் சொல்கிறார். நமது இலக்கு உண்மையாகவே போராட்டம் என்பது நியாயமான ஒரு போராட்டம், மாற்றுக்கருத்துக்கு இல்லை. ஆனால் அந்த போராட்டங்களை ஒழுங்கமைப்பவர்கள் சிறந்த முறையில் அதை ஒழுங்கமைத்து அந்த போராட்டத்தை சிறந்த முறையில் நடத்தி இருந்தால் அது ஒரு மக்களுக்கு ஒரு விரக்தியை ஏற்படுத்தும் விதமான போராட்டமாக இருந்திருக்காது. அதில் ஒரு சில இசமிகள் என்று தான் கூற வேண்டும். கிளிநொச்சியை வட்டிக்கு கொடுப்பவர்களும், காணி பிடிப்பவர்களும், பார்ப்போமிட்டுக்கு அப்ளை பண்ணி போட்டிருப்பவர்களும், மஞ்சள் உடுப்புடன் அங்கே வந்து நின்றவர்களும் உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஒரு பஸ்ஸில் காட்டு மிராண்டிகளை ஏற்றி கொண்டு போய் அந்த இடத்தில் பலருக்கு இடையூறு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதில் ஒரு அம்மா கூறுகிறார், அந்த போராட்டத்துக்கு அமைச்சர் வந்தது நாங்கள் கவனித்திருக்க வேண்டும், அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி போட்டு அதையே ஒரு மூலகாரணமாக பயன்படுத்தி கொள்ளும். அறிவில்லாதவர்கள் செய்யும் செயலால் அனைத்து தமிழ் மக்களும் பாதிக்கப்படுகின்றனர். எதிர்வரும் காலத்தில் அவ்வாறானவர்களுக்கு சிறந்த பாடத்தை மக்கள் கொடுக்க வேண்டும். அதில் ஒரு 10 பேர் தான். நான் அந்த போராட்டத்துக்கு போரையில் என்று முடிவோடு இருந்தேன். ஏனென்றால் போகையிலேண்டா அதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் ஒன்று இருக்குது என்று தெரிஞ்சது. ஆனால் அந்த அரசியல் உள்நோக்கத்தை பயன்படுத்துகிறார் மக்களுடைய வேதனைகளை. இன்றைக்கு மக்களுடைய வேதனைகளை தான் அரசியல் உள்நோக்கமாக பயன்படுத்துகின்றார் எங்கள் அரசாங்கம். எந்த போலீஸ் கெடுபடியும் இல்லாமல் அந்த போராட்டத்தை உத்வேகப்படுத்தி, அதை விட முந்தைய அரசாங்கம் வந்து உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சியில் கிண்டேக்க அதுக்கு என்ன நடந்தது? அதுக்கு நிதி ஒதுக்காமல் விட்டவங்க, நீதிவான் நாட்டை விட்டு தப்பி ஓடினேன்.
இந்திய அரசாங்கத்தில் அப்படியான ஒரு அராஜகமான அரசாங்கம் இருந்தது. இன்றைக்கு ஜனநாயகமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் தமிழ் மக்கள் நினைக்கிறோம். இன்றைக்கு முந்தி இப்படி ஒரு பிரதிநிதி வெளிநாட்டிலேருந்து ஐநா பிரதிநிதி இந்த இடத்துக்கு வரைக்க முந்தி மக்களை சந்திக்க விட்டவங்களா ஞாபகம் இருக்கா? ஒளி சாமியில் மறைச்சவங்க, பப்ளிக் லைப்ரரி கிட்ட சந்திக்கிற அழுதவங்க. ஆனால் இன்றைக்கு இந்த மக்களுக்கு மத்தியிலேயே வந்து அவங்களோட வேதனையை உணர்ந்துட்டு போகிறாங்க. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் அவர்களே அந்த இடத்துல கூறியிருந்தவர்கள் இலங்கை அரசாங்கத்தோடு இணைஞ்சு ஏதாவது பெற்றுக் கொடுக்க நிற்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் பல யுத்தம் நடக்குது, பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தம் என்பது கொடியது. எங்களோட அரசாங்கத்தில் இலக்கு இவ்வாறான அசம்பாவிதங்கள் எதிர்வருங்காலத்தில் நடக்கக்கூடாது. ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் முன்னோக்கத்துக்கு இந்த போராட்டத்தை குழப்பும் விதமான ஒரு அசிங்கத்தனமான செயலை செய்திருக்கிறேன். ஆனாலும் நான் அந்த இடத்துக்கு போரேலி என்றிருந்தேன். நான் திரும்பவும் பின்னேறம் அந்த நடந்தவளு அந்த இடத்துக்கு போயிருந்தேன். நான் தட்டுன்னு கூட போய் அதில் போய் கதைச்சிட்டு தான் வந்தேன். சரியா? அதில் ஒரு 10 பேருக்கு நான் அதில் கைகலப்பில் ஈடுபடக்கூடாது. நாங்கள் அடிக்க சொல்லி பாருன்ட்டு பார்த்தேன். ஆனாலும் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல நிதானமாக கையாண்டுட்டு நிதானமாக வந்தேன். இந்த விசமிகளை எதிர்வரும் காலத்தில் தமிழ் மக்கள் உணர்ந்து பயப்படுத்தவே இல்லை. எங்களையும் பார்த்து பயப்படுத்தவே இல்லை, இவரையும் பார்த்து பயன்படுத்தவில்லை. நீங்கள் அவர்களை அடித்து விரட்டுங்க. கட்ட பஞ்சாயத்து செய்கிறாள், வட்டிக்கு கொடுக்குறாள் கிளிநொச்சியிலிருந்து. அவருக்கு எதிராக கள்ளக்காணியில் பிடிச்சி வச்சிருக்கிறார். நடவடிக்கை எடுக்கத்தான் போகிறோம். கண்டாவடையில் இருக்குது அவருக்கு எதிர்காலத்தில். ஏன்னா இவ்வாறானங்களை நாங்கள் விட்டு வைக்க போகிறது இல்லை. அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வேண்டும். சட்டத்துக்கு புறமான தொழில் செய்கிற மஞ்சாவேரம் வட்டிக்கு கொடுக்குறாள். இந்த கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் கண்டுக்காமல் இருக்கிறார். இவ்வாறானவர்களுக்கு ஆதரவோ ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் மறைமுகமான தொடர்பு. இவ்வாறானவர்கள் தொடர்புகளை பின்பற்ற வேண்டாம் என்று பணிவுடன் கேட்டுக்கிறோம். மக்கள் அதுக்கு நிதானமான பாடத்தை எதிர்வரும் காலத்தில் கொடுப்பினோம். அப்போ தேசிய மக்கள் சக்தியிலிருந்தும் முன்வைக்கப்படுற பேர் ஸ்ரீதரன் என்ற பேர், சாணக்கியனோட முன்வைக்கப்பட்ட பேர், தமிழரசு கட்சி சார்பாக முன்வைக்கப்பட்ட பேர் ஸ்ரீதரன் என்ற பேர். உங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தி என்ற விடயத்தை நாங்கள் விடுவோம். ஏதோ ஒரு வகையில் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து கொஞ்சம் பின்னிக்கிறது, தமிழர் தொடர்பான நிலைப்பாட்டில் பின்னிக்கிறது என்ற வகையில் வந்து தேசிய மக்கள் சக்தியில் மக்களும் பெரிய ஒரு துயரில் தான் இருக்கின்றார்கள், ஒரு அவநம்பிக்கையெல்லாம் இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ அதை விட்டுட்டு இப்போ இங்கே சாணக்கியன் அவர்கள் சொன்ன விடயத்தை வைத்து கொண்டு வருகின்ற பொழுது தொடர்ந்துமே இந்த தமிழரசு கட்சிக்குண்ட முரண் நிகழுமா என்ற கேள்வி இருக்கின்றது. ஏண்டா இப்படி ஒரு விஷயம் நிகழ்ந்திருந்தால் அது ஒரு மிக சிவஞானம் ஸ்ரீதரனே தன்னுடைய கட்சிக்குள்ளே இருந்து இப்படியான விஷயங்களை முன்னெடுக்கிறார் என்ற விஷயத்துக்கு வரலாம். ஆகவே அங்கேயும் ஒரு முரண் தான். அப்படி நடக்கலை என்றால் ஏன் சாணக்கியன் அவர்கள் இவற்றை பேரை உடனடியாக சொல்லணும்? அதுவும் ஒரு முரண் தான். அப்போ மீண்டும் மீண்டும் கட்சிக்குள்ளே தங்களுடைய மோதல்களுக்காகவே இந்த கட்சியை பயன்படுத்திக் கொள்கின்றார்களா, தமிழரசு கட்சியை பயன்படுத்திக் கொள்கிறார்களா என்ற ஒரு பேர் ஒன்று எழுகிறது. ஏன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே இந்த தமிழரசு கட்சி தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு பெருமை, வரலாற்று பெருமை இந்த கட்சியில் வந்து இப்படியான விஷயங்கள் வந்து நடக்கிற வந்து கட்சியை பின்னடைய செய்யும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்களுடைய நம்பிக்கையிலே மேலும் மேலும் சிதைக்கிற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். டேக் அவர்களுக்கும் இந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நடக்குது. அதில் ஆளும் கட்சியிலிருந்து ஸ்ரீ பவானந்தராஜா அவர்கள் போகிறார், சாணக்கியன் மற்றும் ஸ்ரீதரன் அவர்களும் இந்த அவர்களோட சந்திப்பில் கலந்து கொண்ட பிறகு என்ன விஷயங்களை சொல்லினோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பவானந்தராஜா அவர்கள் சொல்கிறார், தமிழ் மக்கள் சார்ந்த நிலைப்பாடுகள் தொடர்பாக தான் பேசியிருந்தார் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சாணக்கியன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்களுக்கு இன்னுமே ஒரு அரசியல் தீர்வு விடயம் கிடைக்கணும், சர்வதேச ரீதியில் கிடைக்கணும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த குருந்தூர் மேலையில் நடக்கிற பிரச்சனைகள், வெடுக்குநாரின் மேலில் நடக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக தான் எடுத்தியம்பியதாகவும் இந்த செம்மணி புதைகுழிக்கான தீர்வு கிடைக்கணும் என்ற விஷயத்தையும் எடுத்தமையதாகவும் அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இந்த அவருடைய சந்திப்புக்கு பிறகு இப்படியான விஷயங்கள் சொல்லப்பட்டது. அவர்கள் சொல்லுகின்ற பொழுதே ஒரு விஷயத்தை முன்வைத்தார்கள். வோல்கர் டேக் அவர்களும் இந்த சர்வதேச விசாரணைக்கான ஒரு விடயத்தை தான் சொல்லி நிற்கின்றார்கள் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார்கள். இப்போ இது 2 விதத்தில் பார்க்கப்படுது. ஒன்று வந்து சர்வதேச விசாரணையை அவர்கள் செய்வார்களா, அல்லது உள்ளக பொறிமுறை ஊடாக சர்வதேச நிபுணர்களை இங்கே கொண்டு வந்து விசாரணை செய்வார்களா என்ற விஷயம்தான் இப்போ ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்போ இதுதான் அண்மையில் பேசுபொருள். இப்போ அவர் நேரடியாக அறிவிக்கின்ற பொழுதே வோல்கர் டேக் அவர்கள் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னா, ஒரு சர்வதேச பொறிமுறை தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வாக அமைய முடியும் என்ற விஷயத்தை அவர் சொல்கிறார்.
ஏன்னா உண்மையிலேயே இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு உள்ளக பொறிமுறையில் இதில் தீர்வு காண முடியும்னா இதற்கான தீர்வு எப்பயோ காணப்பட்டிருக்கு. ஆக இந்த உள்ளக பொறிமுறைக்கான தீர்வின் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றபடியாக தான் இந்த சர்வதேசம் வரைக்குமே இந்த பிரச்சனை சென்றிருக்கின்றது. ஆகவே எது எப்படியாக இருந்தாலும் இந்த சர்வதேச ரீதியான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கின்றதான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. ஏன்னா இசைப்பிரியா அவர்களுடைய பிரச்சனை கூட இன்றைக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய பிரச்சனையாக இருக்கின்றது. இசைப்பிரியா பாலகுமாரன் சம்பந்தமான விடயத்தை சிங்கள சட்டத்தரணி ஒருவர் புகார் கொடுக்கிறார் போலீஸ் நிலையத்தில். பிரதான போலீஸ் நிலையத்தில் அவர் முறைப்பாடு அளிக்கணும்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இங்கே நடந்திருக்குன்றது சிங்கள மக்கள் மத்தியிலையும் இப்போ ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இது இந்தியாவை சேர்ந்த ஒருவர் இதை ஒரு படமாக எடுப்பதற்கான விடயத்தை சொல்லியிருக்கிறார். முதல்ல இந்த இந்தியாவில் இருக்கிற இயக்குனர் கணேஷ் என்பவர் இந்த விடயத்தை நாங்கள் ஒரு படமாக எடுத்திருந்தோம், அதை வெளியிட முடியாமல் போச்சு. இனி வருங்காலங்களில் அந்த படம் வெளியிடப்படலாம். இசைப்பிரியா அவர்களுடைய வரலாறு வெளியில் வரும். இசைப்பிரியா அவருடைய குடும்பத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேன், ஏன்னா நான் காட்டி கொடுத்தா போயிடும். ஆனால் அவருடைய வரலாற்றை நான் வெளியில் சொல்லுவேன் என்ற விஷயத்தை அவரே நேரடியாகவும் தைரியமாகவும் சொல்கின்றார்கள். அப்போ சர்வதேச அளவிலையும் எங்கள் நாட்டுக்குள்ளேயே சகோதர மொழியில் இருக்கிறார்களாலேயும் இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு மீண்டுமே ஒரு தீர்வு திட்டம் தர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை தான் இப்போ எழுது. சர்வதேச ரீதியான ஒரு தீர்வு திட்டம் இல்லை சர்வதேச ரீதியான ஒரு விசாரணை வேண்டும் என்கின்றதான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக எழுகின்றது. அப்போ இது இவ்வாறு இருக்க இப்படியான பிரச்சனைகள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துறதா. ஏன்டா மீண்டுமே இந்த அரசாங்கம் முன்வைச்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உள்ள பொறிமுறையை தான் அரசாங்கம் கேட்டிருந்தார். அப்போ இந்த விஷயத்தில் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கமும் மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துகிற விடயமாகத்தான் செயற்படுகின்றது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வர முடியும். இதை இப்போ இருந்த ஜெனிவா அமர்வில் விஜிதஹேரத் அவர்கள் சொன்ன விஷயத்தில் இருந்தோடனே நாங்கள் இதில் எடுத்துக்கொண்டு வரலாம். சரி, இது இவ்வாறாக இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையான் தொடர்பான விடயம் இப்போ அண்மை காலமாக ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பிள்ளையானுடைய இன்னும் 2 வழக்குகள் இன்னும் சில கொலை குற்றங்கள் விசாரிக்கப்படலாம் என்ற விஷயம் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவர் செய்த போலீஸார் ஒருவரை கொன்றது மட்டுமில்லாமல் இன்னும் 2 வழக்குகள் 2 கொலை குற்றச்சாட்டுகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான விசாரணைகளும் நடத்தலாம் என்ற விடயங்கள் வெளியாக இருக்கின்றது. கிழக்கு மாநிலத்தில் போலீஸ் நிலையத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொண்டது, அது மட்டுமில்லாமல் தொழிலதிபரை பகிரங்கமாக இவருடைய குழு உறுப்பினர்கள் அல்லது கட்சி உறுப்பினர்கள் சுட்டுக் கொண்ட சம்பந்தமான விஷயங்களில் இவர் மேலே இனி வருங்காலங்களில் விசாரணை நடத்தப்படலாம் என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவர் கை வச்ச இடங்கள் எல்லாமே ஒரு பெரிய இடங்களாக தான் இருக்குது, அல்லது ஒரு படித்த வர்க்கமாக ஒரு செல்வாக்கு மிகுந்த வர்க்கமாக இருக்கிறது. போலீஸ் நிலையத்தில் இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் விரிவுரையாளர் கடத்தி செல்லப்பட்டதாக இருக்கலாம், தொழிலதிபர் கொல்லப்பட்டதாக இருக்கலாம். அப்படி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கின்றது. இவ மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்வி அல்லது அரசாங்கத்தில் மக்கள் வைக்கின்ற ஒரு மறைமுகமான கோரிக்கை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் இவர் வேலை செஞ்சதை யாருக்கு? மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்ச அணியினருக்கு. அப்போ அவர்கள் மேலே விசாரணை நடத்தப்படுமா என்ற கேள்விதான் மக்கள்கிட்ட இருக்கின்றது. இதுக்கு அவர்கள்லாம் பதில் சொல்ல வேண்டும். யார்? இந்த அரசாங்கம் தான் இப்போ பதில் சொல்ல வேண்டும். இந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, CVK சிவஞானம் அவர்கள் இந்த தான் விரட்டி அடிக்கப்பட்டது தொடர்பாக இல்லை தன்னுடைய கட்சி விரட்டி அடிக்கப்பட்டது தொடர்பான விமர்சனத்தை முன்வைச்சிருக்கார், அல்லது ஒரு ஊடக சந்திப்பை முன்வைச்சு அந்த விமர்சனங்களை சொல்லியிருக்கிறார். என்று பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தொடர்பாக ஏற்கனவே வேலன்சாமிகள் அவர்களும் விமர்சித்து கொண்டிருந்தார் எங்களை. நாங்கள் அதை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் முன்வைக்க இல்லை. இருந்தாலும் கூட மக்கள் இங்கே எங்கள் முன்னால் ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிருந்தார்கள், எங்களை விரட்டி அடித்திருந்தார்கள். இதற்கான காரணம் நாங்கள் என்னென்ன ஆராயறதுக்கு முதன்னதாக இந்த திருகோணமலையில் ஒரு சரியான முறையில் நடத்தப்பட்டது ஒரு போராட்டம். இந்த அணையா விளக்கு போராட்டம் நடத்தப்படுற அதே நாளில் ஆரம்பிக்கப்பட்ட அதே நாளில் சாணக்கியன் அவர்கள் தலைமையில் மட்டக்களப்பில் தீப்பந்தம் போராட்டம் முன்பெடுக்கப்பட்டது. இவ்வளோ போராட்டம் நல்லபடியாக நடந்தது. இதில் சில குளறுபடிகள் நடந்த என்ற பொருள்பட CVK சிவஞானம் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த போராட்டம் விமர்சனம் செய்கிற மூலமாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைச்சிருக்கின்றார். அது தொடர்பான காணொலியை நான் அதோட நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. நேற்றைய தினம் நடந்த நிகழ்வு நாங்கள் கட்சியை பொறுத்த வரையில் இந்த முயற்சி இளையோர் எடுத்த முயற்சி வரவேற்கத்தக்கது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் முதலில் எங்களுடைய கட்சியினுடைய உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் பங்கு பெற்ற வேண்டும் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்ததும் நான் தான். அந்த அடிப்படையில் நாங்கள் செவ்வாய்க்கிழமை பங்கு பெற்றிருந்தோம். எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால்
நாங்கள் இருந்த பொழுது வேலன் சுவாமி எங்களை நோக்கி மட்டுமல்ல பெருவரை நோக்கி கரசாரமாக விமர்சித்தார். அதை பற்றி கூட நாங்கள் அக்கறைப்படுத்தவில்லை. நாங்கள் எங்களுடைய பணியை நிறைவு செய்து வந்திருக்கிறோம். ஏனென்றால் அதில் திருப்பி ஏதாவது பேசியிருந்தால் என்னை பேசி அழைத்தார்கள், ஆனால் நான் அதில் பங்கு வைக்கவில்லை. ஏனென்றால் அந்த நோக்கம் குழம்பிவிடக்கூடாது என்பதுதான். அதற்கு பிறகு நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் 3 விடயமாக இங்கே வந்திருந்தார். ஒன்று, இந்த செம்மணி அணையா விளக்கு நிகழ்விலே கலந்து கொள்வது, அதே நேரம் மயிலிட்டியிலே காணி விடுவிப்புக்கு 5ஆவது நாளாக நடத்துகின்ற போராட்டத்தில் கலந்து கொள்வது, அதைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரை மாலை 7 மணிக்கு சந்தித்து எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பது, இந்த 3 விடயங்களிலும். ஆகவே அவரோடு இந்த யாழ்ப்பாணத்தில் இதில் ஒன்று நான் சொல்ல வேணும். சாணக்கியன் நான் வருவதற்கு முன்பாக மட்டக்களப்பிலே அந்த மண்ணிலே நடந்த ஒரு நிகழ்வு அல்ல, யாழ்ப்பாணம் மண்ணிலே நடந்த செம்மணி புதகுழி கூட இருக்கக்கூடிய 600க்கும் மேற்பட்ட உடல்கள் இருக்கும் என்று கருதப்பட்ட விடயத்தை மட்டக்களப்பிலே தீப்பந்த போராட்டமாக எந்த அளவுக்கு உணர்வோடு நடத்தினார்கள், எந்த ஒழுங்காக நடத்தினார்கள், அதே மாதிரி திருவோணமலையிலே எவ்வாறு நடத்தினார்கள் என்பதை யாழ்ப்பாண மக்கள் புரிந்து கொள்ள வேணும். அந்த வகையிலே அவ்வாறு செய்த சாணக்கியன் வந்தபொழுது அவருடன் செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்தது. நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போன பொழுது முழுமையான அஞ்சலி செலுத்திவிட்டு மக்களோடு மக்களாக நாங்கள் இருந்தோம். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் நாங்கள் இருந்தோம். நானும் இருந்தேன். நாங்கள் இருந்து எங்களுடைய அஞ்சலி, நாங்கள் திரும்ப மயிலிட்டிக்கு போகிறது எழும்பி நடந்து அமைதியாக வந்தோம். நானும் முன்னுக்கு வந்தேன். நான் வரப்பொழுது கொஞ்சம் பின்னுக்கு நான் நினைக்கிறேன் 2 வீண்டு போய் நான் வீதியில் போனேன். கண்டி வீதியில் நடந்தேன் போகிறதுக்கு, என்ன வாகனத்தை நோக்கி போனேன். அப்போ சில குரல்கள் எனக்கு எதிராக அடித்தது. நான் அதை சட்டம் பண்ணவே இல்லை. நான் என்னோட பாட்டு நடந்து போனேன். போய் என்னோட வாகனத்து போனேன். பின்னால் சில பேர் சத்தம் போட்டார்கள், கூறினார்கள். அப்போ அதில் எனக்கு போய்க்கே நான் பார்த்தேன், அங்கே நின்றவர் அவரோடு சேர்ந்தவர்கள், இப்பொழுது நான் எல்லா வீடியோக்களையும் பார்த்த பிறகு தான் என்னை கதைக்கிறேன். அவர்கள் திட்டமிட்டு பேசுகிறதையும் நான் பார்த்தேன். அவர்கள் என்னை குறிவைத்து பேசுகிறதையும் பார்த்தேன். அவருக்கு ஒரு எனக்கு எதிராக குரோதம் இருக்கிறதுக்கு நியாயம் இருக்கிறது. அவர் கட்சிக்கு எதிராக கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட காரணத்தினாலே மத்திய செயற்குழுவில் தீர்மானத்துக்கு அமைய அவரை கட்சியிலேருந்து நாங்கள் நீக்கியிருக்கிறோம். அவருக்கு அதுக்கு பிறகு பல குழப்பங்கள் பேச்சுக்களை நடத்தி இருக்கிறார். அது அவருடைய தன்மை. நான் போகிற பொழுது என்னை பற்றி பேசினார்கள். நான் அதை பற்றி நீங்கள் எல்லாரும் வீடியோ பார்த்தா தெரியும். நான் சலனம் இல்லாமல் என்னுடைய வாட்டை நடந்தேன். நான் ஓட இல்லை, இதுதான் முக்கியம். நான் ஓட இல்லை. தமிழிசை கட்சி தலைவர் CVK சிவஞானம் விரட்டி அடிக்கப்பட்டார். ஒரு தரம் விரட்டி இல்லை. நான் எழும்பி நடந்து போனேன். அகற்றப்பட்டார். நான் அகற்றப்பட இல்லை. நாங்களாக தான் போனாங்க. அப்போ அங்கே ஒன்றுமே கிடையாது. ஏன் இப்படி செய்தியை போடுறாருன்னு எனக்கு பிள்ளைங்க உண்மையாக எழுதலாம். நாம் எங்கள்கிட்ட பாட்டிலே எழுப்பி போனேன். சாணக்கியனும் எங்களோட பாட்டில் முடிந்தோடு நாங்கள் போனாங்க. எங்களை ஒரு அகற்றியலை, நாங்களாகத்தான் போனாங்க. அப்போ இப்படியான செய்திகள் எழுதுகிற பொழுது இது எங்களை பாதிக்கும். பல இடங்களில் என்ன விரட்டியாச்சா வேண்டாம் எங்களுக்கு கேட்குறார்கள். மக்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேணும். உண்மையை நடந்தால் பரவாயில்லை, ஆனால் உள்ளுக்கு பேர்ந்து சரியான செய்தியும் வருது. அப்போ இதை அச்சூடங்கள் கூட எங்களுக்கு நியாயம் செய்கிறது. அதிலேருந்து நான் குறையும் சொல்ல மாட்டேன். இல்லத்தின இடங்கள் இருக்குது. ஆனால் அவர்களும் சில சமயங்களில் இப்படியான தலையங்களை தவிர்த்து கொண்டால் ஒரு நீதியாக இருக்கும். அது உண்டு. 2வது, இந்த இதில் வந்து குளறி கூத்தாடினவர்களுக்கு வேறுபடு எங்களை மக்கள், நாங்கள் மக்களோடு மக்களாக இருக்க நாங்கள் இருந்த இடத்துக்கு பின்னால் கிட்டத்தட்ட 300-400 மக்கள் இருந்தார்கள். ஒருவராவது எங்களுக்கு எதிராக ஒரு குரல் எழுப்ப இல்லை. மக்கள் விரட்டுறது பேசின கதை அதில் இல்லை. அது பிறகு முக்கியமான ஒரு விடயம், நாங்கள் இது ஒரு நல்ல விடயம், இதற்கு ஆதரவு கட்சி ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருந்தால் அதில் பங்கு பெற்றோம். அதுவும் குறிப்பாக
ஒரு குறிப்பாக பல கல்விமான்கள், அதில் ஒருவர் டாக்டர் வைத்தியர், ஒருவர் சட்ட நிபுணர், இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் செய்கிற பொழுது அதற்கு ஆதரவளிக்க வேண்டிய கடப்பாடு தலைமைத்துவம் என்று சொல்லுற எங்களுக்கு உண்டு. அதிலும் வீழ்ந்து எழும்பி உள்ளூராட்சி தேர்தலில் நிமிர்ந்து நிற்கிற கட்சி என்ற வகையில் தமிழரசு கட்சிக்கு அந்த பொறுப்பு உண்டு. அந்த கடமையை செய்வதற்காகத்தான் நாங்கள் போயிருந்தோம். உண்மையாக அந்த ஏற்பாட்டாளர்களை பாராட்ட வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த இந்த நான் நடந்து போகிற பொழுது உலகத்தில் வீதியில் போனால் குரல் நாய்களும் குலைக்கும், அது வல்லமை தான். அப்போ நானும் அப்படி தான் போனேன், அப்படி தான் அது நடந்தது. அது பரவாயில்லை. ஆனால் அந்த இதில் 2 பேர், நான் குறிப்பாக அவர் டாக்டர் என்னுடைய நண்பனுடைய மகன், அவர் சிரமப்பட்டதை நான் பார்த்தேன். குறிப்பாக வைஷ்ணவி சட்டத்தரணி அவர்கள் அந்த அவர்களை ஒழுங்கு செய்ததை முயற்சித்து செய்து அது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் எடுத்த முயற்சியை நான் பகிரங்கமாக பாராட்ட விரும்புகிறேன், நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் அந்த பொறுப்புக்கு மேலே அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. காரியத்தை நல்ல முறையாக கங்கரியத்தை நடத்துவதற்கு இடைஞ்சலாக இருந்தவர்களை மக்கள் கண்டிக்க வேண்டும். மக்களுக்கு இது ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த முரட்டுத்தனமான செயல் தண்டிக்கப்படும். இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னை அந்த இடத்துல இருந்து விமர்சித்தார்கள், பின்னால் தான் விமர்சித்தார்கள். ஊடகங்கள் இருக்கிற உங்களுக்கு சொல்லியும் நான் நினைக்கிறேன், நான் இந்த செம்மணி போன்ற காணாமல் போனவர்கள் சம்மமாக எவ்வளோ கன விடயங்கள் செய்திருக்கிறேன். நான் பகிரங்கப்படுத்துவதில்லை. ஒரு விடயத்தை இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன். 1996ஆம் ஆண்டு துவக்கம் நான் இந்த விடயங்களை கையாண்டிருக்கிறேன். குறிப்பாக 96 கிருஷாந்தியினுடைய கொலைக்கு பிறகு உரும்பராயைச் சேர்ந்த ரஜினி என்ற அதே வயது பெண் பிள்ளை, அவர் வெளிநாடு போக இருந்தவரை இராணுவம் கொலை செய்து செப்டி டேங்க் என்று சொல்லக்கூடிய மலைக்குழியில் போட்ட விடயத்தை மிகவும் கடுமையான இராணுவ தளபதி என்று சொல்லக்கூடிய ஜானகபெர்ராவோடு முரண்பட்டு இறுக்கி நின்று அந்த உடலத்தை அந்த செப்டி டேங்க் என்று சொல்லக்கூடிய மலைக்குழியிலிருந்து எடுத்து 2 இராணுவத்தினரை சேவை நிறுத்தம் செய்து வைத்தவன் நான். ஆறாவது உங்களுக்கு தயவு செய்து அந்த காலத்து பத்திரிகைகளை பார்த்தால் தெரியும், நான் தான் செய்தேன். அப்படி பல விடயங்கள் செய்திருக்கேன். ஆனால் நான் எதற்காக பிதற்றி கொண்டு திரிவதில்லை. அப்போ எனக்கு அந்த இடத்துல நிற்பதற்கான எனக்கு உரிமை இருக்கிறது, என்ற கட்சிக்கும் உரிமை இருக்கிறது. அதை தடுப்பதற்கு கட்சியிலே இருந்து விலக்கப்பட்டு அது ஒரு குழுவாக வந்து இந்த இடத்துல அதனுடைய புனித நோக்கத்தை சிதைக்கிற செயல், காழ்ப்புணர்ச்சியான செயல் கண்டிக்கத்தக்கது. ஆகவே இதில் மக்களுக்கு ஒரு பங்கு உண்டு. இவன் நெடுகவே இப்படியே இவர்கள் செய்து கொண்டு போனால், அசிங்கமாக பேசினால், அவமானப்படுத்தினால், ஒரு வேளை இதன் நோக்கம் வந்து இனிமேல் இப்படியான போராட்டங்களில் பங்கு பெற்றாமல் சனத்தை போக பண்ணுற நோக்கம் ஒன்றும் ஒரு சந்தேக கண் ஒன்று இருக்கத்தான் செய்யுது. அந்த நோக்கம் இல்லைன்னா அப்படியே எல்லாத்தையும் மடக்கி வச்சுட்டு நாங்கள் மடக்கி போகலாம் அல்லது மக்களை மடக்கி விடலாம், அதுக்கு பின்னணியில் ஏதாவது ஒரு இது இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அந்த விடயங்களை இதில் 2 விடயம், எந்த மக்களும் எங்களை அகற்றவில்லை, பெற வேண்டாம் என்று சொல்லவில்லை, பங்கு பெற்ற வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒரு சின்ன குழு கிளிநொச்சியில் இருந்து தான் கூட வந்திருந்தது. அந்த குழுவுக்கும் எங்களுக்கும் எனக்கும் பொதுச் செயலாளருக்கும் கட்சிக்கும் முரண்பாடு உண்டு. அதை வைத்து ஒரு பெரிய புனிதமான ஒரு முயற்சியை அசிங்கமான செயல் நான் கட்சி சார்ந்து நான் கண்டிக்கிறேன். அது இனிமேல் அது போன்ற சம்பந்தமான விடயங்களில் நீதி செய்ய வேண்டிய பொறுப்பு மக்களிடம் நான் கையளிக்க விரும்புகின்றேன்.